தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட கேமியோ சீன்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் அந்த கேமியோஸ் எல்லாமே ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருக்க படத்தில் இன்னொரு பெரிய ஹீரோவை கேமியோவாக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக இல்லாமல் படத்தோட கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு நான் ஃபிக்ஷனல் ரியல் லைஃப் கேரக்டரை ஃபிக்ஷனல் கதைக்குள்ள ஒரு கேமியோவை எடுத்துட்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை ஒருத்தர் 2013 பண்ணியிருக்காருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ரியல் லைஃப்ல அக்ராஸ் தி வேர்ல்ட் பல நேஷனல் இஷ்யூஸை கிரியேட் பண்ணி USA அண்ட் இன்னும் பல கண்ட்ரீஸுக்கு த்ரெட்டா இருந்த ஒரு பர்சனை ஒரு நான் ஃபிக்ஷனல் கதைக்குள்ள கேரக்டரை எடுத்துட்டு வந்து அந்த கேரக்டரை கேமியோவை காட்டுறதுக்கெல்லாம் ஒரு தனி கட்ஸ் வேணுங்க. இவ்வளோ கட்ஸோட தன்னோட படத்துல ஒரு கேமியோவை காட்டுறாருன்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். தி கோட் ஆஃப் இந்தியன் சினிமா கமல்ஹாசன். 2013 ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் படத்தில் அல்கைதா ஆர்கனைசேஷன் சில US சோல்ஜர்ஸை பிரிசனர்ஸாக அரெஸ்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டே த்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக விசாம் அஹமத் காஷ்மீரி அப்படின்ற இந்த ரா ஏஜென்ட் அண்டர் கவரில் அல்கைதா ஆர்கனைசேஷனுக்குள்ள போயிருப்பாரு. உள்ள போனது மட்டும் இல்லாமல் அல்கைதா ஆர்கனைசேஷனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஓமார் கூடயும் பயங்கர க்ளோஸ் ஆயிருப்பாரு. இதனாலேயே ஓமாருக்கும் விசாம் அஹமத் காஷ்மீரிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அல்கைதாக்குள்ள நடக்கிற ஒரு சீக்ரெட் மீட்டிங்க்கு ஓமார் விசாமையும் கூட கூட்டிட்டு போயிருப்பாரு. உள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் விசாம் அங்கேயே நிக்க சொல்லிட்டு ஓமார் மட்டும் ஃப்ரண்ட்ல போவாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சீக்ரெட்டான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஓமார் யார் கூட பேசிட்டு இருக்கான்ற விஷயத்தை ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஓமார் கூட பேசிட்டு இருக்கிற அந்த கேரக்டரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த முகத்தை பார்த்தவனே அண்டர் கவர்ல இருக்கிற விசாம் பயங்கர ஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா அங்க நின்னுட்டு இருந்தது ஏகப்பட்ட நேஷனல் லெவல் த்ரெட்ஸை உருவாக்குன அல்கைதா ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் ஒசாமா பின் லாடன். சும்மா ஒரு 5 செகண்டுக்கு மட்டும் தான் இந்த கேமியோவை காமிச்சிருப்பாங்க. படத்துல காமிச்ச அந்த அல்கைதா ஆர்கனைசேஷனோட டெப்த் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை போர்ட்ரே பண்றதுக்காக தான் கமல் சார் இவ்வளோ டேரிங்கான ஒரு சீனை படத்துல வச்சிருக்காரு. சோகோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன துரந்தர் படத்தை பார்த்துட்டு இதுதான்டா பெஸ்ட் ஸ்பை மூவின்னு செலிப்ரேட் பண்ற பல ஆடியன்ஸுக்கு விஸ்வரூபம் மாதிரி ஒரு ஸ்பை மூவி இருக்கிறதே தெரியாது. கமல் சார் ஒசாமா பின் லாடனை கேமியோவை காட்டுறதையும் தாண்டி ஒரு லொகேஷனையுமே கேமியோவை காமிச்சிருப்பாரு. அது என்ன லொகேஷன் நீங்களே பாருங்க.